குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். ஆஸ்ட்ரோ ரெங்காவின் வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது ராகு கேது பயிற்சி 2023 to 25 வரைக்கும், அதாவது வரக்கூடிய 2023 25 வரைக்கும் ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/10/2023, அதாவது தமிழ் தேதி ஐப்பசி 13 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு மேஷத்துலேருந்து மீனத்துக்கும், கேது பகவான் துலாத்துலேருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. திங்கக்கிழமை துதியை திதியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு கேது பயிற்சியானது கிருத்திகை நட்சத்திரம் அன்று நடக்கிறதுனால, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ இந்த நட்சத்திரம் பல அமானுஷ்ய விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நட்சத்திரம். இது மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். மேச ராசி எதுலேயுமே முதன்மையான ராசி. அப்போ இந்த ராகு கேது பயிற்சினால் என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வர்றதுனால நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுக்கிறது இந்த ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அரண் போல் நமக்கு திகழ்து. தொழில்காரகனான சனி பகவானை ஆட்சி வீடாக கொண்ட கும்பராசினியர்களே, உங்களுக்கு இப்போது நடப்பது ஜென்மச்சனி. அதாவது ஒருத்தருக்கு 4 விதமான சனி வரும். மங்கு சனி, கங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி அப்படின்னு பிரிப்பாங்க. அது இல்லாமையும் விரைச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி அப்படின்னு 3 விதமான சனி இருக்குது. இதில் இப்போ நடக்கிறது மகர ராசிக்கு பாதச்சனியாகவும் கும்பராசிக்கு ஜென்மச்சனியாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கார் சனி, அதாவது தலையில் சனி பகவான் இருக்கிறதா அர்த்தம். ஜென்மம்னா தலைன்னு அர்த்தம். அப்போ சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்குது. சந்திரன் மேலே சனி, சந்திரன் மனோகாரகன். சனின்றது இருட்டு, அழுத்தம், அதாவது ஒரு மன அழுத்தம், மன கஷ்டம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இந்த சனி பகவான் இது வரைக்கும், அதாவது இந்த கடந்த குரு பெயர்ச்சி வரைக்குமே உங்களுக்கு படாத கஷ்டத்தை கொடுத்து முடிச்சிட்டார். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். ஜென்மச்சனி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா ஒரு மாற்றம் தெரியும். வரக்கூடிய 30/10/2023 மேலே ராகு பகவான் மீன ராசிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்மச்சனி தான், ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் கவனிக்கணும். ஜென்மச்சனின்னு நம்ம சொல்லி ஓடிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்களை வருத்திக்கக்கூடாது. உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் தசாபத்தியும் ஒன்று சொல்லும். அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ நீங்களாக பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஜென்மச்சனி தான், கஷ்டம்தான், ஆனால் பிறப்பு ஜாதகத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஜென்மச்சனிலே உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. பொதுவாக 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்லதான். அது புதன் வீடாக வேறு போயிடுச்சு. 8ஆம் வீடு கன்னி வீடாகி அங்கே கேது இருக்கிறது உங்களுக்கு கெடுபலன் இல்லை. காலபுருஷ ராசிக்கு அது 6வது ராசியாகவும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது கேதுனால உங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை. 2ஆம் வீட்டுக்கு வந்துக்கூடிய ராகு பகவான், ஜென்ம ராசிக்கு 2ல் ராகு பகவான் கொஞ்சம் வருமானத்தை தடை பண்ணுவார். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனாலும் நம்ம அங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 கூடிய குரு 3ல் இருக்கார், தன் வீட்டுக்கு 2ல் இருக்கார். அப்போ குரு பகவான் 2 கூடியவர் பலமடைகிறார். அப்போது ஒரு வருமான தடை ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு வகையில் மற்றொரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. 2ஆம் இடத்துக்கு வந்துக்கூடிய ராகு பகவான் குடும்ப விஷயங்களில் குடும்ப ஒற்றுமையை குலைப்பார். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். குடும்ப ஒற்றுமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போய்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையை குரு பகவான் பார்க்குறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே என்ன தான் இடர்பாடுகள் வந்தாலும் திரும்பி ஒன்று சேர்ந்துருவீங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை. உங்களுடைய 9ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார், உங்களுடைய 10ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார், உங்களுடைய 9ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்படின்னு பார்க்கும்போது 7, 9 இந்த இடங்களை குரு பார்க்குறது அப்படிங்கிறது பூர்வ புண்ணியமும் வலுப்படுது, பாக்கியஸ்தானமும் வலுப்படுது, கலஸ்திரஸ்தானமும் வலுப்படுது. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஜென்மச்சனி இருந்தாலும் உங்களுக்கு சுப பலன்கள் அதிகமாக கும்பராசிக்கு இருக்குது. கும்பராசி பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனிக்கான பரிகாரமாக நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறது, 2ஆம் வீட்டில் மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, எங்காவது ஆற்றங்கரைகளில் இருக்கக்கூடிய சர்ப்ப கோயில்களில் போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மச்சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு அவ்வளவா இருக்காது. இன்னும் ஜென்மச்சனியுடைய தாக்கங்கள் குறைந்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆற்றங்கரைகளில் இருக்கக்கூடிய அல்லது கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய சர்ப்ப கோயில்களில் போய் வழிபட்டு வாங்க. முடிஞ்சால் நடந்தே போயிட்டு வாங்க, அதுவும் ஒரு சிறப்பான பலன்தான். ஜென்மச்சனிக்கு இதுதான் பரிகாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.